ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. Turn our Bible to Luke chapter 1. லூக்கா 1வது அதிகாரம் 34ல இருந்து 38 வரையில. Have a short meditation. ஒரு சுருக்கமான தியானம் அந்த பகுதியில இருந்து எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். 34ல இருந்து 38 வரையில. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான் என்பதை Right, okay. We will be meditating on Christmas for the next few weeks at least. ஒரு சில வாரங்கள் கிறிஸ்துமஸை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரி, இந்த இடத்துல நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. தேவதூதன் வந்து மரியாளிடம் சொல்லுகிறார், உனக்கு நீ கற்பமாகி பிள்ளை பிறக்க போது உனக்கு. அப்போ மரியாள் சொல்லுகிறாங்க, இது எப்படிங்க சார் ஆகும்? நான் வந்து இன்னும் திருமணம் ஆகல, I am still a virgin. And அதற்கு இந்த தெய்வதூதன் சொல்லுகிறார், ஆவியானவர் உன்மேல் வரும், அது நிமித்தம் நீ கற்பமாக்கி ஒரு பிள்ளையை பரப்பேற்ற, உனக்கு ஒரு குழந்தை பறக்கும் என்று சொல்லுகிறார். சரி, we will meditate on 1 or 2 verses. ஒரு சில வசனங்கள் சீக்கிரமாக. 34வது வசனம், verse 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றார். Now listen very carefully. சீக்கிரமாக. சில வேளையில ரொம்ப மங்களா இருக்கு. உங்களுக்கு மங்களா இருக்கா? இன்னைக்கு இருக்கா? அது ஏன்? அது ஒரு கிளவுடு போலுக்கு ஒரு விதமான ஒரு ஆவி. என்ன சொன்னிச்சு? மஞ்சள் கலர். ஒரு பூமா எனக்கு நண்டு வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துச்சு. உள்ள திறந்து பார்த்தா ஸ்பைடர். பொல்லாததுங்களா இருக்குதுங்களா? நட்டுக்கும் ஸ்பைடருக்கும் வித்தியாசம் தெரியல. சரி, பரவாயில்ல. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சில வேளையில இந்த மக்களான ஆவி வந்துருது. யாரு தெரியல, எனக்கு ரொம்ப மக்களா இருக்குது இன்னைக்கு. ஓகே, நானும் ஜெபித்து தான் பாக்குறேன். அந்நிய பாசையில காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து. சரி, ஓகே, ரைட், லெட்ஸ் கோ இன்டு திஸ் ஒன். The Lord will help us. Now, மரியாள் சொல்லுகிறார், நான் இன்னும் கன்னிகையாக இருக்கிறேன், ஆகையினால எனக்கு என்ன செய்ய முடியாது? குழந்தை பறக்க முடியாது. I am still a virgin and therefore I cannot have a child. That is right. அது கரெக்டான ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் இல்லையா? ஒரு முடிவு. தெய்வதூதன் சொல்லுகிறான், நீ கற்பமாகி ஒரு பிள்ளையை பறக்க போகிற என்று. இவா சொல்லுகிறா,
முடியாது சார், அதெல்லாம் நடக்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அந்த மாதிரி சரித்திரத்தில் நடந்தது கிடையாது. கன்னி பெண்ணுக்கு என்ன ஆகாது, பிள்ளை உண்டாகாது என்று. சரியா? அநேக வேளையில் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இது ஒரு உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். ஆனால் அநேக வேளையில மரியாள் பேசினதையே போலதான் அந்த கருத்தில் தான் நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம், இல்லையா? ஆண்டவர் சில காரியங்களை முடியும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்த்துவிட்டு இது முடியாது என்று சொல்லுகிறோம். And we are right and the angel is right. தெய்வ தூதனும் சொல்லுகிறதுல சரி, because they look from heaven's perspective through God. கடவுள் மூலியமாக என்ன செய்ய முடியும், என்ன நடக்கும் என்று பரலோகம் பார்க்கிறது. நம்ம சொல்லுகிறது ரைட் தான். இந்த சூழ்நிலையில என்னால என்ன செய்ய முடியாது, என்னால முடியாது. இந்த நிலைமையில என்னால நீ கொடுக்கிற காரியங்களை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. And both of us are right. பட் கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, இந்த ஆண்டவருக்குள் வந்து விட்டதுனால, இந்த வேதாகமத்தை நாம் தெரிந்திருக்கிறதுனால், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் புரிந்திருக்கிறதுனால, somehow we got to train our mind and our heart to agree with what heaven says, though we are right. நாம் சரியாக இருந்தால் கூட பரலோகம் செல்லுவதை நாம் ஏற்றுக்கொண்டு ஒத்து போக வேண்டும். விளங்குதா? திரும்ப நான் சொல்றேன், பரலோகம் சொல்றதும் ரைட்டு தான், தேவதூதன் சொன்னதும் ரைட்டு தான். மரியாள் உனக்கு பிள்ளை பிறக்க போகுது என்று மரியாள் சொன்னதும் ரைட்டு தான். இல்ல சார், நான் கன்னிகை பெண்ணே, எனக்கு என்ன செய்யாது, பிள்ளை பிறக்க முடியாது. ரெண்டு பேரும் ரைட்டு தான், கரெக்டா? சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் சொல்லுகிறதும் ரைட்டு தான். ஆனா நமக்கு இப்ப பைபிள் தெரிஞ்சதுனால, ஆவியானவரை தெரிஞ்சதுனால, நம்முடைய காரியங்களை, ரைட்டான காரியங்களை உதாசனம் பண்ணிவிட்டு, தள்ளி வச்சு விட்டு, you and I must train our heart and our mind to believe what the Bible says, or God says. கடவுள் சொல்லுகிறது. மரியாள் கடைசியில சொல்லுகிறார், வாக்குவாதம் முடிந்த பிறகு சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தையின்படி என்ன செய்யட்டும், நடக்கட்டும். ஆனாலும் நீங்க சொல்லுகிறபடி என்ன செய்யட்டும், நடக்கட்டும் என்று. விளக்குதான் நான் சொல்லுகிறது. Now, we நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அன்பானவர்களே, இது இல்லாததுனால என்னால அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறோம், இல்லையா? எனக்கு படிப்பு கிடையாது, அதனால எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியவே முடியாது என்று நம்ம சொல்லுகிறோம். அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். இந்த உலகத்தின் பார்வையில நிறைய காரியங்கள் உண்மை, that is the truth, இல்லையா? எனக்கு படிப்பு கிடையாது, I do not have education, therefore I cannot accomplish that. அந்த காரியங்களை என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. எனக்கு திறமை கிடையாது, எனக்கு பிரசங்கம் பண்ணுகிற திறமை கிடையாது, அதனால நான் எப்படி ஒரு நாள் புக்கில் ஜாலியில் பிரசங்கம் பண்ண போறேன், முடியாது. It is impossible. That is true. You are right. Understand? எனக்கு பாட்டு, ராகம், தாளம், மேளம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் எப்படிங்க அவ்வளவு பேர், 10,000 பேர் முன்னாடி நின்று என்ன செய்கிறது, பாட்டு நடத்துறது? All these are truth. But today morning what Mary is teaching us, மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், அன்பானவர்களே, our lack, நமக்கு இல்லாத ஒரு காரியம் கடவுள் பார்வையில ஒரு பெரிய காரியம் கிடையாது. It's not an issue. அதான் கரெக்டான வார்த்தை. தமிழ்ல என்னன்னு தெரியல. It's no issue at all. What you do not have is not an issue with God. Right? That's what he is telling. You see, நான் சின்ன சின்ன காரியங்களை பத்தி பேசுகிறேன். உனக்கு படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, அறிவு கிடையாது, திறமை கிடையாது, தாளந்து கிடையாது. These are small things. But மரியாளை பொறுத்த வரையில, in the context of Mary, you and I will agree that it's a total impossibility. A virgin, ஒரு கன்னிகை எப்படி புள்ள பிறக்குமா?
எல்லாம் யோசிக்கிறீங்க பிறக்கணும், எப்படி பிறக்கும்? பிறக்க முடியாது. ஆமாவா இல்லையா? இந்த மேல் சைடும் சீடும் இந்த ஃபீமேல் சீடும் என்ன செய்யணும்? சேர்ந்துதான் ஆகணும். So மரியாதை பொறுத்த வரையில it's a lack. It is something that I do not have, and therefore that one cannot happen. But heaven says, பரலோகம் சொல்லுகிறது, what you lack is no issue for me. உனக்கு இல்லாதது எனக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. Moses was 80 years old. 80 வயது மோசஸ்க்கு இல்லையா? கடவுள் வந்து பேசுகிறார், நீ போய் பார்வோன் கிட்ட போய் நில்லுப்பா, நின்னு அவன் ஜனங்களை விடுதலை திக்குவாய் என்று. எனக்கு 80 வயசாச்சு, நான் திக்குவாயை எப்படி பேசு அங்க போய் நிக்கிறது? Moses knows about the palace of Pharaoh, that you must be an orator. நீ நல்லா பேசுகிற என்ன இருக்கணும், திறமை இருக்கணும், வாக்குவாதம். All that you need to approach a man like Pharaoh. பார்வோனை போல ஒரு மனுஷனை பார்க்கணும்னா நீ பேச்சு திறமைலாம் என்ன செய்யணும்? அங்க போய்கிட்டு செடி எரிச்சு ஊடுவியா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒபாமா கிட்ட நிக்கிற மாதிரி. ஆமாவா இல்லையா? Obama is one of the greatest orators who is alive, I think so. சரி, ஓகே, அந்த மாதிரி. So, but God seems to pick a man with a lack always. பைபிள்ல படிச்சு பாருங்க, எப்பயுமே இல்லாதவனை தான் எடுக்கிறாரு. அது யாரு தெரியல. முடியும், எனக்கு இருக்கு, திறமசாலி. ஏன்னா பேச்சாளர்களே கிடைக்காதா அவருக்கு? திறமசாலியே கிடைக்காதா? எப்பயுமே வேதாகமத்தில் வாசித்து பாருங்க, சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட, even when he chose the disciples, பேதுரு சொல்லுகிறான், please leave me alone, I am a very very sinful man, you don't know what I do, you better leave அப்படின்னு சொல்லுகிறான் இயேசு கிட்ட. ஆமாவா இல்லையா? இயேசு அவனை கூப்பிடும் பொழுது, அது நிறைய மீன் பிடிச்ச பிறகு பேதுரு போய் கால்ல உழுகுறாரு. உழுந்து சொல்லுகிறாரு, சார் நீ என்ன வெளிய மீன் பிடிக்கிறது தான் பார்த்திருக்கிற. ஐயோ, எனக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது, இந்த சின்ன வீடு, 3வது வீடு, 4வது வீடு நிறைய வச்சிருக்கிறேன். எனக்குதான் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் போட்ல பிரயாணம் பண்ணும் பொழுதே என்னென்னமோ திருட்டு வேலை பண்ணுவேன். தயவு செய்து இங்க இருந்து என்ன செஞ்சிரு, நீ போயிருன்னு சொல்லுகிறாரு. He told Jesus to go away. So every fellow who came to Christ seems to have a lack, and they all knew that they are not qualified. அவர்களுக்கு குறை இருந்தது. குறை இருந்ததனால ஆண்டவர் அழைக்கிற சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, பூர்த்தி செய்யவே முடியாது. But God seems to come to a fellow with a lack, and he always calls him for a greater purpose. கடவுள் அன்பானவர்களே, குறை உள்ளவன் இடத்தில் தான் வருகிறாரு. இந்த குறை உள்ளவனுக்கு தான் எதை அவனால செய்ய முடியாதோ அதை தான் செய்ய வைக்கிறார். You understand? ஏசாயா சொல்லுகிறார் பழைய ஏற்பாடுல, என்னால முடியாது, நான் அசுத்த வாய் உள்ளவன், எப்படி உங்களை பார்த்துட்டேன், இனிமேல் நான் எப்படி வாழ போறேன்னு கேட்கிறார். சரியா? And then he touches him and he says, you qualify. Okay, now listen very carefully. 2015 is coming. 2015 வருகிறது. I want to tell you that whatever lack you have, don't concentrate on what you do not have or the lack that is in your life. உன்னுடைய வாழ்க்கையில உள்ள குறைவுகள் உனக்கு முட்டுக்கட்டாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. So how does the Lord handle the lack? நமக்கு இருக்கிற குறைவை ஆண்டவர் எப்படி நிறைவாக்குறாரு? The next verse tells us that. அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 35 நினைக்கிறேன், படிங்க சீக்கிரம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அவருடைய பலன் உன்மேல் என்ன செய்யும், நிழலிடும். நிழல்னா ஷேடோ, covering, to cast a covering upon you. So how does the Lord handle our lack? He cast a covering upon us.
எப்படி ஆண்டவர் அன்பானவர்களே நம்முடைய குறைவுகளை சமாளிக்கிறார். எனக்கு பேச தெரியாது, எனக்கு தாளந்து கிடையாது, எனக்கு திறமை கிடையாது. He doesn't tell Moses, go and meet a speech therapist. இல்லையா? மோசேயை பார்த்து பரவாயில்ல உன் துக்குவாயை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமைசாலி இருக்கிறான், இந்த திக்குவாயன்களெல்லாம் கரெக்டா பேசுறதுக்கு அவன் கத்து கொடுப்பான், அதனால அவனை போய் பாரு அப்படி என்று என்ன செய்யல, அனுப்பல. When we tell him I don't have education, he never sends us to a university. He never has done that. Read the Bible. God has never given to anybody a second hand solution. எங்கேயோ கொடுத்திருக்கிறாரா? கொடுத்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சிலாம் யாரையும் பார்த்து ஆண்டவர் உனக்கு படிப்பு கிடையாது அதனால யூனிவர்சிட்டிக்கு போடு சொல்லல, உனக்கு பாட தெரியாது அதனால பாடல் கத்து கொடுக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொல்லல, உனக்கு பேய் ஓட்ட தெரியாது அதனால பேய் ஓட்டுகிறவங்க கிட்ட போய் என்ன செய்ய பழகி கூடான்னு சொல்லல. All these were created by us. How to cast out demons, how to heal the sick. 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் இல்லையா? இங்க கருத்தரங்கு நடக்குது, அங்க கருத்தரங்கு நடக்குது, இங்க கருத்தரங்கு நடக்குது, இந்த ப்ரோக்ராம், இந்த செமினார், இந்த கான்ஃபரன்ஸ் போயிருக்கீங்களா? மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. எக்கச்சக்கமா போயிருக்கிறேன் நான். எந்த கான்ஃபரன்ஸையும் விடுறது இல்லை. பேய் ஓட்டுறதுனா போய் ஓட்டிடுவேன், ஆனா பேய் ஓட்ட முடியாது. சீக்க சுகமாக்குறதுனா போயிடுவேன், ஆனா சீக்க ஒன்னும் சுகமாக்காது. எல்லாத்தையும் சாவடிக்கிற கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடத்தணும்னா என்னால கரெக்டா நடத்த முடியும். புதைக்கிறத எப்படி அழகா புதைக்கணும்னா என்னால செய்ய முடியும். இதெல்லாம் நான் எக்ஸ்பர்ட், அனுபவம். சரி, ஓகே, பரவாயில்ல, அதை விட்டுருங்க. அந்த சோக கதை நமக்கு வேண்டாம், நல்ல கதைக்கு வருவோம். So the Lord never started any conference. He never even taught people how to heal the sick and how to cast out demons. Did you know that? அவர் யாருக்கிட்டையுமே யாருக்குமே இப்படிதான்டா பேய ஓட்டணும், இப்படிதான்டா நோயை சுகமாக்கணும், இப்படிதான்டா பிரசங்கம் பண்ணணும், இப்படிதான்டா சாட்சி சொல்லணும் என்று என்ன செஞ்சது கிடையாது, கத்து கொடுத்ததே கிடையாது. வேதாகமத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானை படிச்சு பாருங்க. சில சம்பவங்களை திரும்ப திரும்ப எழுதுகிறாங்க. இந்த prodigal son நான் நினைக்கிறேன் 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. waste of space. He could have thought something else, but the Lord did not do that. He never sent us for training. Verse 35 says, I will overshadow you. That means I will cover you so that your lack will not another be known outside. உனக்கு நிழலை போல வந்துருவேன். அப்போ உனக்கு இருக்கிற குறை என்னவாகாது, வெளியே வராது. So ஆகையினால் அன்பானவர்களே, what is the solution that heaven gives to our lack? He says, I am enough. மோசேயை கூப்பிடும் பொழுது he said, I am coming with you. ஜோஷுவா பயந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னது சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அதெல்லாம் படிச்சு கொண்ட மோசஸ் தான் சொல்லுகிறாரு, நீர் இங்க இருந்து போகாவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், இங்க இருந்து நவர மாட்டேன் என்று. You see, we are different. நம்ம வித்தியாசம். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, நான் எங்கேயும் படிச்சது கிடையாது, எப்படி பிரசங்கம் பண்றது, எப்படி சாட்சி சொல்றது, எப்படி பேய் ஓட்டுறது, where did I go for training? ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்தவன், நான் அங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா, 4 வருஷம் நான் போய் படிச்சு பிரசங்கம் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். Makes you small, makes you like your lack is bigger. You understand? This is how we think. But in the Bible, வேதாகமத்தில் அன்பானவர்களே, the Lord seems to be telling us that our only qualification, that our only graduation happens when Jesus is with us. The man with Jesus is 1000 times bigger or greater than a man with 1000 degrees. Never ever forget that. Understand? நீங்க ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ்
எல்லா யூனிவர்சிட்டியிலும் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஒரு மனுஷன் டிகிரி டகிரி ஒண்ணுமே இல்லாதவன் அவன் பிரசங்கம் பண்றதான் கேட்க முடியும். இவன் பேசுறத என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. It is the Lord who makes the difference. So he tells Mary, மரியாள் கிட்ட சொல்லுகிறாரு, I will overshadow you, I will cast a shadow. That's what it means. நான் உன் மேல ஒரு மேகத்தை என்ன செய்ய போகிறேன், அனுப்புவேன். அனுப்பின பிறகு உன்னுடைய திக்குவாயு, உனக்கு படிப்பில்லாத திறமை, உனக்கு அறிவில்லாதது, உனக்கு பணம் இல்லாதது, உனக்கு தாளந்து இல்லாதது, all becomes insignificant because I'm casting a shadow where there is a lack in your life. உன்னுடைய வாழ்க்கையில எங்க தேவை இருக்கிறதோ அதே இடத்துல அவர் என்ன செய்கிறாராம், நிழலை அனுப்புகிறார். Mary tells him, I am a virgin, and Jesus tells her, the angel tells her, I'm going to cast a shadow there. You understand what I mean? So when we go into 2015, 2015 குள்ளார போகும் பொழுது, remember this is the answer that the Lord is telling us. He will cast a shadow where you need a shadow the most. எந்த இடத்தில் நமக்கு நிழல் தேவையோ அந்த இடத்துல என்ன அனுப்புகிறாரு, ஒரு நிழலை அனுப்புகிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 15:45 நினைக்கிறேன், யாராவது எடுப்போம். 1 Samuel chapter 17 verses 45. தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே என்னிடத்தில் வருகிறாய். ரைட், அதுதான். பாருங்க, இது தாவீதும் கோலியாத்தும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறாரு, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு எல்லா சர்வாங்கம் அந்த தேவைப்படுகிற ஆமரோடு நீ என்ன செய்கிற, நீ வருகிற. I know you are a soldier, we are fighting, we are not playing chess, you know. நம்ம ஒரு விளையாட வரல, கவுண்டா கவுண்டி விளையாட வரல, வழங்குதா? நீ ஒரு சோல்ஜரா தான் வந்திருக்கிற, கரெக்ட். பட்டயம் இருக்குது கையில, எல்லாம் இருக்க வேண்டியது. ஏன்னா அதுக்கு முன்னால அவன் சொல்றான், நான் என்னடா நாயான்னு கேட்டான். ஆமாவா? படிங்க 44. இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்துக்கு வரவில்லை. இல்ல எங்க கேட்பான் நாய்? 43. படிங்களா 43. பெலிஸ்தியன் தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். Now listen as how எப்படி ரெண்டு பேர் பார்க்கறாங்கன்னு. அவன் சொல்றான், நீ தடியோடி வருகிற என்று. இவன் குச்சி தூக்கிட்டு போயிருப்பான் போடுங்கவன். குச்சி அந்த கல்லும் லாஸ்டிக் ஒருவேளை சொல்லி வச்சிருப்பான், தெரிஞ்சிருக்காது. ஒரு குச்சை தூக்கிட்டு போயிருப்பான் நினைக்கிறேன். இப்ப மேற்பன் தானே. சோ அவன் சொல்லுகிறான், நீ என்ன தடியோடி வருகிற, ஒரு சோல்ஜர் இப்படி வரக்கூடாதுடா. என்ன மாதிரி ஆளுகிட்ட சண்டை போடுறதுன்னா என்னது, இப்படி வரக்கூடாதுடா, இப்படி சண்டை போட மாட்டாங்களான்ட்டு. அப்ப இவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும், ஏன்னா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்ன செஞ்சிருக்கிற, நீ I understand this is how a soldier must be dressed up. And Goliath says this is not how a soldier fights, with a stick. But David says, I am not coming to you with a stick. நான் உன்ட கம்புனால சண்டைக்கு வரலடா, இது சும்மா நடக்கிறதுக்கு வந்திருக்கேன்டா. இந்த கல்லுல தடுமாட மாதிரி அது பழக்க வழக்கமாச்சு. அப்படியே கையை எல்லா இடத்துலயும் கம்புல சுத்திக்கிட்டு, கம்பு இல்லாட்டி என்னமோ பாக்கெட்ல ஹேண்ட்போன் இல்லாத மாதிரி இருக்குடா, அதனால கம்ப வச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். I am not coming to fight with you with a stick. I have something that is invisible that you cannot see. நீ பார்க்க முடியாத ஒரு காரியம் எனக்கு இருக்கிறது, ஆயுதம். இந்த ஆயுதத்தினால தான் என்ன செய்கிறேன், வருகிறேன் என்று சொல்லுகிறார். யாருடைய பேரா? கடவுளுடைய பேர். அல்லாட்டி நீங்க பரிசுத்த ஆவியின் கூப்பிட்டு கொள்ளுங்க. அல்லாட்டி எபேசியர் 1:23-22 சொல்லுகிறது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க. So David says, you are wrong, you are wrong. You come as a soldier,
here, but I'm not coming with even a stick. I'm not even coming with a stick. I'm coming with the name of this Jesus Christ. இயேசு என்ற நாமம். So ஆகையினால் அன்பானவர்களே, how does the Lord qualifies us? நம்ம எப்படி தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார்? He just tells us, I'm not going to give you the tools. I'm going to give myself. நான் ஆயுதங்களையும் பொருட்களையும் கொடுத்து உன்னை தகுதிப்படுத்துவது கிடையாது. என்னை நான் கொடுத்து உன்னை என்ன செய்ய போகிறேன்? தகுதிப்படுத்த போகிறேன். அப்போ 2015க்குள்ளார போகும் பொழுது அன்பானவர்களே, உங்களுக்கு ஊழியமாக இருந்தாலும் சரி, you need not always think about ministry. Understand, you can think about your family. உங்களுடைய சொந்த குடும்பம் வாழ்வடைவதற்கு, வெற்றி அடைவதற்கு, அவமானப்படாமல் உயர்வு அடைவதற்கு, வேலை இடத்துல உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அடைவதற்கு. The Lord doesn't give us tools or training. He gives us himself, something that the world cannot see but the world can feel. Because Goliath felt what it is to have Lord knock him down in the first punch. You understand? கோலியாத்துக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு என்ற நாமம் அல்லாவிட்டால், கர்த்தர் அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியாது. கர்த்தரின் நாமத்துல வராது. என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? கர்த்தரை பத்தி, நாமத்தை பத்தி, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆனா ஒரே ஒரு அடி விழுந்த பிறகுதான் தெரிஞ்சுக்க கூட அவனுக்கு நேரம் இல்லாம விழுந்துட்டான். ஆமாவா இல்லையா? அடி, ஃபீலிங், உணர்வு. You feel. That is the power of God. You feel. People feel the power of God. People may not know the power of God that is with you, but they can feel. Understand? நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவர்களால பார்க்க முடியாது. இவனா சோடா மாதிரி இருக்கிறான், இதா அப்படி இருக்குது, அதான் என்ன அந்த கலர்ல இருக்குது, ஐயோ, cannot see. But they can feel the power emanating. Something happens around. Something happens before you can think, before you can take action, before you can get ready. You are already on the floor, licking dust like Goliath. You understand what I mean? Understand? This is what God does for us. This is what it means to carry God along. மோசேயை பார்த்து பார்வோன் கேட்கிறான், நீ யாரு? நான் ஏன் உன் ஜனத்தை விடணும்? உன் கடவுள் யாரு? உன்னையும் எனக்கு தெரியாது, உன் கடவுளையும் எனக்கு தெரியாது, அட போடான்னு சொல்லிட்டான். கரெக்டா? அவன் சொல்ற, மோசே நான் இயேசுவின் நாமத்துல வருகிறேன். சரி, பரிசுத்தாவின் நாமத்துல, சரி கடவுள் பேர்ல வருகிறேன், என் ஜனத்தை விடு, என் ஜனங்கள் போய் தெய்வனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப அவன் நியாயமா கேட்கிறான், என்னடா பல்பு மாதிரி பேசுற? அவன் வந்துகிட்டு என் ஜாதியை விடு, என் ஜனத்தை விடு, நாங்கெல்லாம் போறோம், நான் விட்டுக்கிட்டே இருந்தனா நான் எப்படா பார்வனா இருக்கிறது? அட போடா, நான் பார்வன்றா. உன்னையும் எனக்கு தெரியாது, உன் கடவுளையும் என்னது? கரெக்ட். உன்னையும் எனக்கு தெரியாது, உன் கடவுளையும் எனக்கு தெரியாது. நீ வேலை செய்யற இடத்துலயும் அப்படிதான். நான் கிறிஸ்துவன் தெரியுமா, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன் தெரியுமா, நான் கடவுளை கும்பிடுறேன் தெரியுமா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போனா அவனுக்கு என்னது? நீ யாரை கும்பிட்டா? Understand? He doesn't see anything. He doesn't know about your God. In your family, குடும்பத்துல பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது, you can confess a lot of things, but the devil doesn't care. The devil simply knows that it is simply another coming out from your mouth. Understand? சும்மா வாயில இருந்து வருகிறது என்று. But the devil and the enemy feels the presence of God. When God is with you, you cannot but feel. Pharaoh felt it. Pharaoh trembled. Egypt trembled. எகிப்து தடுமாடினது. கோலியாத்துக்கு விழுந்துச்சு. ஃபீலிங். சரியா?
And this feeling from God always hurts the enemies and blesses his friends. இந்த தெய்வனுடைய வல்லமை நமக்குள்ளால இருந்து போகிறது அன்பானவர்களே, எதிரிகளுக்கு எப்பொழுதுமே ஆபத்து, அவர்களுடைய சிநேகிதர்களை எப்பொழுதும் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. The feeling always blesses. இல்லையா? பலிபீடம் எல்லா இடத்துலயும் வச்ச போதெல்லாம் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டான். ஆனா பிலிஸ்தீன்ல போன பிறகு பார்க்கிறோம், அந்த டாகோனுடைய சிலை கீழே விழுந்து என்ன செஞ்சிருச்சான்? உடைஞ்சு போச்சு. அந்த மாதிரி வழங்குதா தெய்வனுடைய பிரசன்னம் அன்பானவர்களே, எதிரிகளுக்கு நாசமாகவும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நீங்களும் நானும் தான் இந்த டெம்பிள் அங்க வச்சிருக்கோம், அந்த பெட்டி. நீங்களும் நானும் தான் அந்த பெட்டி. இந்த இடத்திலேயே அபிஷேகம் இருக்கும்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? You understand what I mean? So as we approach or go into 2015, 2015க்குள்ளார போகும் பொழுது, remember, the Lord is not telling you to equip yourself. The Lord is just telling you to receive Him into your life and into your home, into the place where you work. வேலை செய்கிற இடத்துல, நீங்க தங்குற இடத்துல, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார He is the solution. மரியாள் சொல்லுகிறார், I am a virgin, this cannot happen. She is right. But God says, I am also right. Because when I tell you and call you for the impossible task, I also know how to overshadow what you lack. நான் உன்னை முடியாத ஒரு காரியத்துக்கு அழைக்கும் பொழுது, உன்னதமான ஒரு இடத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொள்ளும் பொழுது, உன்னுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு, உன்னுடைய வேலை செய்கிற இடத்தில் உன்னை உயர்த்த வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு, உனக்கு இல்லாத காரியங்களை நான் என்ன செய்திருவேன்? I will cast a shadow. Jesus is the answer. The Holy Spirit is the answer. மரியாள் கிட்ட அப்பதான் சொல்லுகிறார், இல்லையா? இந்த நாட்கள்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க. Don't worry, you don't have to marry. No man, don't worry. Test tube baby all got, we will do some magic. But the Lord says, I am the answer. Okay, last one. கடைசியாக அடுத்த வசனம் படிச்சு முடிச்சு. 36 இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். Interesting verse, isn't it? இல்லையா? You didn't catch what the angel is saying. The angel is saying there's a lady here who is called. Even heaven calls her barren, மலடியாக என்ன பட்ட. அப்பலாம் அவளை மலடி மலடி மலடின்னு கூப்பிட்டு பரலோகத்துக்கு கூட எட்டிருச்சு. பரலோகம் கூட அவளை மலடி என்று எண்ணப்பட்டவன் என்று சொல்லுகிறது. You understand what I mean? மலடி என்று எண்ணப்பட்டது. சோ தேவதூதன் சொல்லுகிறான், எலிசபெத்னு சொல்ல வேண்டியது தானே? யாரு? கிறிஸ்தனா? சொந்தக்காரன் எலிசபெத் சக்கரையா பொண்டாட்டி எப்படியோ சொல்லி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தமனை கேட்கணும்னு சொல்லுகிறாரு பைபிள்ல. விளக்குதா? ஏன்னா இந்த மாதிரி பேர் வச்சு பரலோகம் வரல எற்ற வரல வைக்கிறோம்னா நம்ம தான் வைப்போம். காக்கான்னு கூப்பிட்டுட்டோம்னா, இந்த உதாரணம் சொல்றீங்க, யாரும் சொல்ற பாச்சா. சரி, சின்ன பிள்ளைல காக்கான்னு கூப்பிட்டேன். சரி, 10 வயசுல கூப்பிட்டேன். கல்யாணம் பண்ணிருச்சு, அப்பயும் காக்கான்னு கூப்பிடுற. 4-5 காக்கா குஞ்சுகளை பெத்த பிறகும் காக்கான்னு கூப்பிடுற. ஒரு நாள் பரலோகத்துல போயிட்டு காக்கா நோ குட்ல நானும் பாரு யாரும் அப்படி நடக்கிறது இல்லை. இது உதாரணம் சொன்னேன். சரி, now let's come back to this one. So அவர் சொல்லுகிறார், மலடி என்று அழைக்கப்பட்ட இவள் கர்ப்பமாக இருக்கிறார் என்று. இது எதனால நடந்ததுன்னா 58 படிச்சீங்கன்னா இட்ஸ் a secret. verse 58 I think.
verse 58. கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று. கர்த்தர் அவருடைய இரக்கத்தை வழங்க பண்ணினார். கிரேட் mercy என்று இருக்கும் ஆங்கில பைபிள்ல. தமிழ் பைபிள்ல இரக்கம். இரக்கம். தெய்வன் என்ன செய்தாராம்? எப்படி எலிசபெத்தை, மலடி என்று எண்ணப்பட்ட எலிசபெத், யோவான் ஸ்நானகனுக்கு தாயாராக மாத்தினார். இயேசு அவனை பத்தி சொல்லுகிறாரு, உலகத்துல இவனை மாதிரி என்ன கிடையாதான், மனுஷன் ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவன் கிடையாது, இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது என்று சொல்லுகிறார். The Lord testifies him. A man who never did any miracles. எந்த அற்புதம் அடையாளங்கள் செய்தது கிடையாது. அவனால ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே அவனை குறித்து பிரதான சாட்சி கூறுகிறார். And mother யாரு? மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத். What are you called all this while? What is your name? What is your name? Maybe you don't believe what people have called you, but people are calling you with some kind of a name, isn't it? Failure, stupid, dumb, fool, donkey, monkey, pandi. ஏதாவது கூப்பிடுறாங்களா? Understand? Maybe they have called you again and again and again. Even heaven knows they call you like that, you know. Even angel knows. நான் நினைக்கிறேன் இந்த தேவதூதன் மேல போனோன்னு இயேசு கண்டிச்சிருப்பாரு. ஏன்டா அவளை போய் மலடி என்று அழைக்கப்பட்டு சொல்ற? ஓடு. Anyway, listen. What is your name? Failure. What is your name? பேய், புண்ணியம் இல்ல, சாபம். What is your name? That has been constantly been echoing in your life and in your community and even heaven or earth. The Lord says there is great mercy for such people. இப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய என்ன இருக்கிறதா? இரக்கம் காட்டுகிறார். இரக்கம் காட்டுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் இரக்கம் காட்டுவார். இரக்கம் காட்டுவார். And இந்த இரக்கம் காட்டும் பொழுது அன்பானவர்களே, இரக்கம் நமக்கு காட்டுகிற வரையில் நம்முடைய சூழ்நிலைகள் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். 58 சொல்லுகிறது, மலடி என்று அழைக்கப்பட்டவள் அவர்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள சொந்தக்காரர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்து என்ன செய்கிறார்களா? கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறது. எப்படியா? அவளை மலடின்னு கூப்பிட்டது யார் கூப்பிட்டிருப்பான்? பக்கத்தில் உள்ளவங்க தான் கூப்பிட்டிருப்பான், அங்க உள்ளவங்க தான் கூப்பிட்டிருப்பாங்க. எலிசபெத் அந்த மலடியா? எலிசபெத் அவளா? ஓ, யார்? எந்த எலிசபெத் சொல்றீங்க? இதா அதா இதா அந்த மலடி. That's how they called. But verse 58 says they all came together and rejoiced, and now nobody can call her what? Barren anymore. இனிமேல் யாரும் அந்த பேர் வைக்க முடியாது. He erases it completely from your life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அதை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? மறக்க வைக்கிறவராக இருக்கிறார், எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். Nobody can call you because you don't qualify to be called like that anymore. You understand? This is the world's perspective. இது உலகத்தின் அபிப்பிராயம். So the Lord can change anything. The Lord can change anything. This is what Christmas is all about. கிறிஸ்மஸ்னா இதுதான். தெய்வன் எதையும் மாற்ற நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். So இந்த 3 காரியத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அன்பானவர்களே. மற்ற காரியங்கள் தொடர்ந்து வருகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். What is your lack? நம்முடைய குறைவுகள் என்ன இருக்கிறது? அந்த இடத்தில் தான் ஆண்டவர் ஒரு நிலையில என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அனுப்புகிறவராக இருக்கிறார். He says the verse let me get the verse. Chapter 1 verses 35, 34, 34. How can this be? How can this be? This cannot be. இது நடக்க முடியாது. This is what we are saying. This cannot. இது நடக்காது. It cannot be at all. இது நடக்க முடியாது. எனக்கு படிப்பு கிடையாது, அதனால அந்த இடத்துக்கு நாம போக முடியாது.
எனக்கு திறமை கிடையாது, அதனால அந்த இடத்தை நான் சந்திக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில பல தவறுகளும் பாவங்களும் பண்ணி இருக்கிற பேதுரு மாதிரி, அதனால உங்க பின்னால என்னால வர முடியாது சார். நீங்க சரியான பரிசுத்தம் சார். இயேசு கிட்ட சொல்றான், நான் பயங்கர ஹிஸ்டரி வச்சிருக்கிறேன். I cannot come, please go away என்று சொல்கிறார். How can this be? Mary says, how can this be? I do not know a man. And the angel answered and said, the Holy Spirit, the Holy Spirit. I don't know what Mary knows about the Holy Spirit. She was just a young girl. ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு பரிசுத்த ஆவியான பத்தி என்ன தெரியும்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவாரு, and the power of the highest will overshadow you. The power of God will overshadow our weakness. That's what he is saying. நம்முடைய பலவீனங்களை மூடக்கூடியது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. And then verse 36, now indeed Elizabeth your relative has also conceived a son in old age, and this is now the 6th month for her who was called barren, maladi என்று அழைக்கப்பட்டவள். Your failures and your lack will become past tense when we experience the mercy of God. நாம் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கும் பொழுது அன்பானவர்களே, நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய திறமை இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து போனதாக காணப்படும். முடிந்து போனதாக. So what is the equipment that we need? Jesus Christ. Amen. Understand? உங்க படிப்பே இல்லையா? எப்படி நீ ஒரு நாள் முக்கியச்சாலையில் பிரசங்கம் பண்ண போற? It can happen when Jesus comes. நீ எப்படி வீடு வாங்க போற? உனக்கு வேலையே இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்குது, நீ எப்படி அவ்வளவு பெரிய வீடு வாங்க போற? எப்படி கடவுள் கிருபையா உனக்கு வீடு கொடுக்க முடியுமா? எப்படி அந்த காடி ஓட்ட போற? It can happen when Jesus comes. நீ எப்படா ஊழியம் செய்ய போற? வாழ்க்கையிலே ஏல இருந்து செட்டு வரல தோல்வி. You have been a failure. You got too much of weakness. You can't talk, you can't do this, you got problem, this problem, that problem. How are you going to minister? Everything changes when Jesus. All we need is a simple equation, people of God. உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது உங்கள் வீட்டில் வெற்றி பெறுவதற்கு, வேலை இடத்துல சுகமாக நீங்க சிங்கப்பூருக்கு போயிட்டு வருவதற்கு, வாழ்க்கையில ஜெயம் பெறுவதற்கு Jesus is the solution. In the Bible he never recommended another solution. வேதாகமத்தை படிச்சு பாருங்க, எந்த இடத்திலும் இத போய் படிச்சுக்கோ, இத போய் ட்ரெயினிங்க்கு போ, இத போய் பழகிக்க, அவரும் கத்து கொடுத்ததும் கிடையாது. எங்கேயாவது கத்து கொடுத்திருக்கிறாரா? பேய் ஓட்டுறதுனா இந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்றான்ட்டு. ஜெபம் பண்றது ஒண்டிதான் கத்து கொடுத்தாரு, மற்றது எதுவுமே கத்து கொடுத்தது கிடையாது. Rest everything he says, I am enough. Amen. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அமர்ந்திருந்து தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது முழுமையாக மூடிக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தகப்பனே, எங்களுக்கு குறைகள் இருக்கிறது ஆண்டவரே. நீ மரியாளிடம் பார்த்து எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும் என்று சொன்னீர். அது எப்படி நடக்கும் ஆண்டவரே? கரெக்டா சொல்லுகிறாரே, I am still a virgin, how can this be? Lord, we are so unqualified, so that when we think of the things that you promise us in the word, it looks almost, or it looks impossible. எங்களுடைய வாழ்க்கையை திறமை, தகுதி, தாளந்துகள், வரங்களை வைத்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிற சில காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. How can this be? எப்படி நடக்கும் என்று. பட் நீர் சொல்லுவதெல்லாம் ஆண்டவரே, என்னுடைய வல்லமை உனக்கு நிழலாக மாறும்.
என்னுடைய பிரசனம் உனக்கு போதும் என்று அருமையான வேளையிலே சுவாமி இந்த கிருபைக்குள், இந்த இரக்கத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 2015க்குள் போகும் பொழுது ஆண்டவரே, நீர் போதும் என்று போக நீர் கிருபை செய்யும் சுவாமி. வேலை செய்கிற இடத்துல உள்ள பிரச்சனைக்கு நீர் போதும். வேலை செய்கிற இடத்தில் எனக்கு உயர்வும் ஆசீர்வாதமும் கொடுப்பதற்கு நீர் போதும். என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, குடும்பத்துக்கு முன்னால நிற்கிற சுவர்கள், மதில்கள், தடங்கல்கள், பொருளாதார பிரச்சனை, உறவு பிரச்சனை, all that problems, oh Lord, when we look at it, oh Father, it looks like it's an impossible challenge and task for us to have victory. இதை ஜெயம் கொள்வதற்கு முடியவே முடியாது போலயே என்று தோன்றும் போது ஆண்டவரே, நீர் வந்து சொல்லுகிறீர், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், அவருடைய வல்லமை உனக்கு நிழலாக மாறும். நீர் போதும் என்று முன் செல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதி மாட்டேன். நீர் போதும் ஆண்டவரே. Not the money that we have, not the education, not the degrees, not the training, not the seminars that we have attended, not the talents that we possess, but you are enough, O Lord. We thank you and we praise you. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தார்.